மாயே விஷ்ணுமயே மாயா மாயா விஷ்ணு மாயா. அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே, நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே. சார், அடுத்ததான் தனுசு ராசிக்காரர்கள், அவங்களுக்கு என்ன மாதிரியான நற்பலன்கள் பலாபலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கறத சோழி பிரசன்ன மூலமா சொல்லுங்க சார். மாயன் மயம் ஆன்மீக அன்பர்களுக்கெல்லாம் என்னுடைய அன்பான 2026ஆம் ஆண்டுக்கான புத்தாண்டு ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மாயன் மயம் உங்கள் நலன் பொருட்டுதானே இறையருளாலும் குருவருளாலும் மாயன் மயில தொடர்ந்து பேசி வர அந்த வகையில பார்த்து பாத்தீங்கன்னா 2026ஆம் ஆண்டு எவ்வாறு அமையும். கடந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் 2025ஆம் ஆண்டு செவ்வாயினுடைய நிலை அதிகரித்த ஒரு ஆண்டாக, புரியாத புதிரான ஆண்டாகத்தான் அமைந்துவிட்டது. காரணம், புரிந்து கொள்கின்ற ஒரு காரகத்தன்மை உடையவன் செவ்வாய். அரசு துறையிலும் சரி, பொது வாழ்விலும் சரி, எதையும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத ஒரு ஆண்டாக கடந்து விட்டது. 2026ஆம் ஆண்டு பாத்தீங்கன்னா எண்கணித பிரகாரம் ஒண்ணுக்குரியவன் சூரியன். சூரியனுடைய ஆண்டாகத்தான் அமைகின்றது. அதே நேரம் பாத்தீங்கன்னா மார்கழி சூரியன் எப்பொழுதும் தனுசு ராசியில தானே இருப்பார். அதே நேரம் பார்த்தீங்கன்னா தனுசு ராசி சூரியன் மட்டுமல்லாது கூடவே பாத்தீங்கன்னா செவ்வாய், சுக்கிரன், புதன் என்னும் கிரகங்களும் உள்ளனர். அப்படிப்பட்ட ஒரு காலநிலையில 2026ஆம் ஆண்டு பிறக்கின்றது. அது மட்டும் கிடையாதுங்க. வாக்கியப்படி பாத்தீங்கன்னா சனி கும்பராசியில, குரு வக்ரகதியில, மிதுன ராசியில் இருக்கின்ற ஒரு காலகட்டம். அதே நேரம் 2026 புது வருடத்தன்று சந்திரன் பாத்தீங்கன்னா மனோகாரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் தனது ரோகிணி நட்சத்திரத்துல ரிஷப ராசியில உச்சமாகி நிற்பதும் ஒரு நல்ல யோக பலனை தரும். அந்த வகையில பார்க்கும் பொழுது தனுசு ராசி, தனுசுவை பொறுத்த வரைக்கும் எவ்வாறு இருக்கும் என்பதை நம்ம சோழி பிரசனத்துல பார்க்க போறோம். 2026ஆம் ஆண்டு எவ்வாறு இருக்கும் என்பதை இப்ப நம்ம பார்க்கலாம். அதே நேரம் மாயன் மயனுடைய தொடர்ந்து ஆதரவு கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு எப்பவுமே உண்டு. தனுசு ராசி இருக்கக்கூடிய மூலம், தனுசு ராசியில் இருக்கக்கூடிய போராடம், தனுசு ராசியில் இருக்கக்கூடிய உத்திராடம் 1ஆம் பாதம், தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் கடந்த ஆண்டுகளை பொறுத்த வரைக்கும் நல்ல வேலை, நல்ல வாழ்க்கை எல்லாம் இருந்தும் கூட ஏதோ இல்லாத ஒரு நிலை தானே. நல்ல வாழ்வு அமைந்தாலும் கூட அனாதை போன்ற ஒரு நிலைதானே. அந்த வகையில் பார்க்கும் பொழுது கடந்த ஆண்டை விட 2026ஆம் ஆண்டு ஒரு நல்ல மாற்றம் தரக்கூடிய ஆண்டாகத்தான் அமைகின்றது. அதைத்தான் சோழி பிரசன்னம் சொல்கின்றது. பாத்தீங்கன்னா தனுசு ராசியில பொறுத்த வரைக்கும் ஆத்மகாரகன் சூரியன், புரிந்து கொள்கின்ற ஒரு காரகத்தன்மை உடைய பூமிகாரகன் செவ்வாய், புதன், களத்திரகாரகன் சுக்கிரன், ராசியின் அதிபதி குருவும் 2, 3ஆம் அதிபதி சனியும் பார்க்கின்றார்கள். தடைகளை தகர்த்து வெற்றி பெறுகின்ற அற்புதமான ஒரு கலை. என்ன தடை வந்தாலும் சரி, எதன் மூலமாக வந்தாலும் சரி, எதனாக வந்தாலும் சரி, தடைகளை தகர்த்தெறிந்து தொழில வாழ்க்கையில வெற்றியை நோக்கி நகர்கின்ற ஒரு அற்புத ஆண்டாகத்தான் இந்த ஆண்டு அமைகின்றது தொடக்கத்திலேயே. அதே நேரம் பார்த்தீங்கன்னா புதிய தெம்பும் தைரியமும் பெறக்கூடிய ஆண்டாக அமைவதோடு இதயத்துல தைரியமும் தன்னம்பிக்கை இருந்தா மட்டும் போராது. புதிய தெம்பும் தைரியமும் குடிபோகக்கூடிய ஆண்டாக, தன்னம்பிக்கை தரக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைவதைத்தான் கிரகங்கள் புலப்படுத்துகின்றன. அந்த வகையில பார்க்கும் போது பாத்தீங்கன்னா தன்னம்பிக்கை மட்டுமல்ல, தைரியம் மட்டுமல்ல, ஒரு நிம்மதி தரக்கூடிய, மன சஞ்சலம் இல்லாத ஒரு ஆண்டாக அமைகின்றது. அது மட்டும் கிடையாதுங்க, தராத அல்லது தீர்க்க முடியாத பிரச்சனைகளை தீரக்கூடிய நேரமும் இந்த காலமாகத்தான் அமைகின்றது. குறிப்பா பாத்தீங்கன்னா நெருக்கடிகள் குறைந்து குடும்பத்துல மகிழ்ச்சியும் பூரிப்பும் உண்டாகின்ற ஆண்டாக இந்த 2026ஆம் ஆண்டு தனுசு ராசிக்கு அமைகின்றது. தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் பாத்தீங்கன்னா இப்போ சகாய சனியிலிருந்து அர்த்தமா சனியாக மாறினார். திருக்கணித பிரகாரம் வக்ரம் நீங்கி திரும்பவும் சகாய சனியாக வந்திருக்கின்றார். சனி ஒருவன் மட்டுமே இந்த காலம் முழுவதுமே உங்களுக்கு துணை இருக்கின்றார். இவன் கொடுப்பதை எவன் தடுப்பார்? அது மட்டும் கிடையாது, ஒரு பழமொழிக்கு, இந்த பழமொழி தனுசு ராசிக்கு, இவன் கொடுத்தால் யாரு தடுப்பார், இவன் தடுத்தார் யார் கொடுப்பார் என்ற நிலை மாறி கொடுக்கின்ற ஒரு நிலையிலேயே சனி பகவான் இருக்கின்றார். மற்ற கிரகங்கள் கிள்ளி கொடுப்பதை இவன் அள்ளி கொடுப்பார். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் திருமணம், வாழ்க்கை, தொழில் ஒரு போராட்ட களமாக இருந்த நிலை மாறி நிம்மதி தருகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை சனி பகவான் இந்த 2026ஆம் ஆண்டு முழுவதுமே தரப்போகின்றார். அது மட்டும் கிடையாதுங்க, ராசியாதிபதி மற்றும் 4ஆம் அதிபதியான குரு, 5, 12க்கு அதிபதியான செவ்வாயின் பார்வை ஒரு சிறப்பான அம்சங்க. ராசிக்கு 7, 10ஆம் அதிபதி புதன், பாக்கியாதிபதி சூரியனுடன் இணைந்து ஒரு அற்புதமான யோகம் தான் புத ஆதித்ய யோகம்.
இந்த புத ஆதிக்க யோகத்தை முதல்ல தெரிஞ்சுக்கணுங்க. ஒரு தொழில் செய்றீங்க, ஒரு நல்ல திருமண வாழ்வு அமைது, வெற்றியை நோக்கி நகர முடியாமல் போவதற்கு காரணம் என்னன்னா, நான் நல்ல திறமை இருந்ததுங்க, அறிவு இருந்ததுங்க, இந்த இன்டர்வியூல என்னால வெற்றி பெற முடியவில்லை. அதுக்கெல்லாம் காரணம் அந்த தேஜஸ் ஓஜஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த இருவரும், இந்த புதனும் சூரியனும் அற்புதமான ஒரு யோக பலனை, இந்த குருவும் புதனும் அற்புதமான ஒரு யோக பலனை இந்த 2026ஆம் ஆண்டு தொட்டது துளங்கும். ஒரு நிம்மதி தரக்கூடிய ஆண்டாக, இழந்ததை திரும்ப பெறக்கூடிய ஆண்டாகத்தான் தனுசு ராசிக்கு அமைகின்றது. அதே நேரம் பாத்தீங்கன்னா 7, 10ஆம் அதிபதி புதன் பாக்கியாதிபதி சூரியனுடன் இணைந்து சொன்ன நிலமா இந்த புத ஆதித்ய யோகம். இந்த ஆதியத்தை ஆண்டினுடைய தொடக்கத்திலேயே பெறுகின்ற அற்புதமான ஒரு தருணம் தான். தடைகள் தாமதங்கள் அகலும். தனுசு ராசியினுடைய அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா குரு. அதே நேரம் பாக்கியஸ்தானாதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா ஆத்மகரகன் சூரியன். சம சப்தமாக பார்ப்பதனால ஒரு அற்புதமான யோகங்கள். அந்த யோகத்துக்கு பேரு சிவராஜ யோகம்னு பேரு. இந்த சிவராஜ யோகத்தை சொல்லிதான் தெரியும். ஒவ்வொருவருடைய மனித வாழ்க்கையில ஒவ்வொரு ராசிக்கு இந்த யோகம் மட்டும் சரியாக அமைந்து விட்டால் போதும். நல்ல வாழ்க்கைங்க, நல்ல திருமணம், நல்ல குடும்பம், நல்ல தொழில், சென்றிடமெல்லாம் சிறப்பு. இருந்தாலும் கூட ஒரு நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை. அதை அடைவதற்கு காரணம் என்னன்னு யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? சாபமாக இருக்கலாம். நாம் செய்த சாபம் மட்டுமல்ல, பாபம் மட்டுமல்ல, நாம் முன்னோர் செய்த சாப பாவங்களும் நம்மை நெருங்கி வருகின்றன. அனுபவத்தில் நான் புரிந்திருக்கின்றேன். நீங்கள் புரிந்து கொண்டாலே போதும். அந்த சாப பாவங்கள் எல்லாம் நீங்கக்கூடிய ஒரு தன்மையை தரக்கூடியதா இந்த சிவராஜ யோகம். அற்புதமான யோக பலனை பெறக்கூடிய ஒரு காலம் 2026ஆம் ஆண்டு தனுசு ராசி. கவலையே பட வேண்டாம். தலைக்கு வந்தது தலப்பாகையோட போச்சுன்னு சொல்லுவாங்க. அதே நேரம் பாத்தீங்கன்னா 10 பைசா செலவில்லாம இந்த யோக பலனை பெறக்கூடிய ஒரு தருணமும் இந்த காலகட்டம் தான். அதே நேரம் உறவில பாசமும் மன நிறைவும் உண்டாகும். குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த சிவராஜ யோகத்தை பாத்தீங்கன்னா சொத்துக்கள் வாங்குவதற்கும் இழந்ததை திரும்ப பெறுவதற்கும் நிம்மதியான ஒரு காலத்தை அமைந்து தர வேண்டும். செய்ய வேண்டியது ஒண்ணுதான். 2026ஆம் ஆண்டு அருகில் உள்ள சிவாலயம் செல்லுங்கள். சிவனை மனமுருக வழிபாடு பண்ணுங்கள். அதை என்றால் திருத்தணி சென்று திருத்தணி முருகனை வழிபட்டு, திருத்தணிக்கு அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயம் சென்று அங்கு இருக்கக்கூடிய சகசிரலிங்கத்தை மனமுருக பிரார்த்தனை பண்ணி 2க்கு 3 முறை வலம் வந்து உங்க கையில போகும்போதே வில்வம் கொண்டுட்டு போயிடுங்க. பாலோ தண்ணீரோ எதுவா இருந்தாலும் தேனோ உங்க கையாலே அபிஷேகம் பண்ணினீர்களானால் சிவராஜ யோகத்தினுடைய முழு பலனை பெற முடியும். கடந்த ஆண்டு இழந்ததை இந்த ஆண்டு பெறுவீர்கள். கடந்த ஆண்டு ஏற்பட்ட மனக்கசப்பு இந்த ஆண்டு நிம்மதியை தரும். அது மட்டும் கிடையாதுங்க. தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் சகாய சனியாக இருக்கின்றார். அவர் சகாயத்தை அதிகப்படுத்துவதற்காக, சனி பகவானின் அருளை பெறுவதற்காக அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் பாதம் பணிவீர்களானால் அற்புதமான யோக பலனை இந்த 4 5 கிரகங்கள் தரும். 2026ஆம் ஆண்டு தனுசு ராசிக்கு.